சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். இங்க வந்து சத்யாவுக்கும் ரேகாவுக்கும் பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து முத்துவோட வீட்டுல வந்து முடிவு பண்ணிடுறாங்க. இருந்தாலும் பெத்தவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணுமே அப்படிங்கறதுக்காக சிந்தாமணி கிட்டயோ அந்த ஃபைனான்ஸ் கிட்டயும் போய் பேச சொல்லியிருப்பாங்க. ஆனா அங்க போய் பேசினதுக்கு அவங்க பயங்கரமா வந்து கலாட்டா பண்ணி இவங்க ரெண்டு பேத்தையும் வெளியே அனுப்பிச்சிருப்பாங்க. பத்தாததுக்கு வந்து அடியாட்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்து இங்க முத்துவோட வீட்லயே வந்து பயங்கரமா ரகளெல்லாம் வந்து பண்ணிட்டு வெளியில போயிருப்பாங்க. சோ இதனால அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. எப்படியாவது நம்ம ரேகாவை வந்து கூட்டிட்டு வந்து நம்ம பேசினா அவ மனசை மாறிடும். இவங்க எல்லாருமே என்னமோ சொல்லிதான் நம்ம பொண்ணோட மனசை மாத்தி கூட்டிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சிந்தாமணி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ கவலைப்படாத சிந்தாமணி, நான் கமிஷனர் கிட்ட பேசியிருக்கேன். இதை வந்து அஃபிஷியலா நம்மளால டீல் பண்ண முடியாது, அதனால அன்அஃபிஷியலா பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லி வச்சிருக்கேன். நம்ம பொண்ணை எப்படியாவது இங்க கூட்டிட்டு வந்துட்டா போதும், நம்ம அவளை பேசி வந்து சரி பண்ணிடலாம், நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா முத்து மீனா ரெண்டு பேருமே அவங்க அம்மா வீட்டுக்கு போறாங்க. ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா போனோடனே நம்ம சத்யாவுக்கும் ரேகாவுக்கும் வந்து கல்யாணம் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம்லம்மா, அதுல வந்து ஒரு சின்ன மாற்றம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்ன மாப்பிள்ள என்ன அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க அத்தை, இப்போ வந்து சிந்தாமணி வேற அவங்க பொண்ணை காணுன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து தேடிக்கிட்டு இருக்கா. கண்டிப்பா வந்து இப்ப நம்ம கல்யாணம் அப்படின்னு அவளுக்கு வந்து தெரிய வந்துருச்சு. ஸோ நிச்சயமா அவ வந்து நாங்க ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல பண்ணுவோம், இல்லைன்னா கோயில்ல பண்ணுவோம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல தான் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு அவ எதிர்பார்ப்பா. கண்டிப்பா அந்த மாதிரி வந்து நம்ம பண்ணோம்னா நிச்சயமா அந்த கல்யாணத்துல வந்து பிரச்சனை பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து நம்ம வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லயோ கோயிலையோ கல்யாணம் பண்ண போறது இல்லாத அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ என்ன மாப்பிள்ள, இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாமா, தள்ளி வைக்க போறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படியெல்லாம் இல்லாத, கல்யாணம் நம்ம சொன்ன தேதியில கண்டிப்பா வந்து பண்ண போறோம் தான். ஆனா ஒரே ஒரு திருத்தம் என்னன்னா, இப்ப சத்யா ரேகா ரெண்டு பேருமே வந்து பாட்டியோட ஊர்ல தானே இருக்காங்க. சோ அதனால பாட்டியோட ஊர்ல அவங்க வீட்டுல வச்சுதான் நம்ம வந்து எல்லாரும் முன்னாடியும் வந்து சத்யாவுக்கும் ரேகாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறோம். அது பண்றதுதான் இப்போதைக்கு வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்னு அப்பா சொன்னாரு. அதான் உங்ககிட்டயே ஒரு வார்த்தை சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அதை நாங்க வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எப்படி மாப்பிள்ள, பாட்டியோட ஊர்ல அது வந்து சரிப்பட்டு வருமா அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு கரெக்டா புரியுது. நீங்க எதை பத்தியும் பயப்படவே வேண்டாம். கண்டிப்பா பாட்டியோட ஊர்ல இந்த கல்யாணம் நடக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த ஊர்ல இருக்கிறவங்களே வந்து இவங்க கல்யாணத்துக்கு எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வாங்க. எதை பத்தியும் பயப்படாம நிம்மதியா சந்தோஷமா நம்ம வந்து சத்யா கல்யாணத்தை வந்து நடத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஆமாம்மா, அவர் சொல்றதும் சரிதான். ஏன்னா பாட்டி வீட்டுல கல்யாணம் நடந்துச்சுன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும். சிந்தாமணியாலையும் எதுவுமே வந்து பண்ண முடியாது. நீ உடனே வந்து கிளம்புற மாதிரி இருக்குமா, நீ முன்னாடி வந்து போயிரு, அங்க போயிட்டு என்ன வேலை பார்க்கணுமோ எல்லாத்தையுமே வந்து பாருமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி கல்யாணத்துக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து தேவைப்படுதோ அது எல்லாத்தையுமே ஒரு லிஸ்ட் எடுத்து நீ கொடுமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆமாங்க அத்தை, மீனா சொல்ற மாதிரி நீங்க லிஸ்ட் எடுத்து கொடுங்க, நாங்க என்ன பொருள் வாங்கணுமோ உங்களுக்கு இன்னைக்கு சாயங்காலமே வாங்கி கொடுத்துறோம். நீங்க உடனே கிளம்புற மாதிரி இருக்கும், ஒரு 2 நாள் அங்க தங்குற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சீதாவையும் நீங்க வந்து கூட்டிட்டு போறீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, ஸோ உடனே மீனா கேட்குறா, சீதா கண்டிப்பா வருவாளாமா, ஆனா 2 நாள் வந்து தங்கணுமேமா, எப்படிமா, அருண் அதுக்கு ஒத்துப்பாராமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. தெரியல மீனா, அதுதான் எனக்கு கொஞ்சம் வந்து வருத்தமா இருக்கு. அருண் மாப்பிள்ளை கிட்ட வந்து சொல்றது இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. எப்படிமா அவர்கிட்ட நம்ம சொல்ல முடியும், இந்த விஷயத்த சொன்னோம் அப்படின்னா அவருக்கு ஃபைனான்ஸையும் சரி அந்த சிந்தாமணியையும் சரி நல்லா தெரியும், என்ன நடக்கும்னு சொல்லி தெரியாதுமா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. இருந்தாலும் எப்படி மாப்பிள்ள அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அத்தை இங்க பாருங்க, நல்லவங்களா இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம சொல்லலாம். ஆனா அருண் எப்படிப்பட்டவன்னு உங்களுக்கும் தெரியும் எங்களுக்கும் தெரியும். இப்போ நம்ம இந்த மாதிரி இக்கட்டான நிலைமையில இருக்கும்போது அதை சொல்றது எனக்கு சரிப்படாது அப்படின்னு தான் தோணுது அத்தை. நீங்க சீதாக்கு வேணா ஃபோன் பண்ணிட்டு அவளை வர முடியுமான்னு சொல்லிட்டு கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ உடனே வந்து அவங்க சீதாவுக்கு ஃபோன் பண்ணிட்டு, இந்த மாதிரி வந்து சத்யா கல்யாணத்துக்கு ஊருக்கு போக வேண்டியது இருக்குடி, 2 நாள் உன்னால வர முடியுமா, மாப்பிள்ளை இதனால எதுவும் சொல்லிட மாட்டாளா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லைம்மா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சீதாவும் சொல்லிட்டு ஃபோனை வச்சுறாங்க. என்னம்மா என்ன சொன்னா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லடி, அவ வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வரேன்னு சொல்கிறாடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் என்னம்மா, அவள் தான் வரேன்னு சொல்லிட்டால விடு அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் மாப்பிள்ளைக்கிட்ட இப்படி பொய் சொல்லிட்டு வராளேடி, நாளை பின்ன அவளுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அதான் கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. மா அதெல்லாம் எதுவும் வராது, இப்போதைக்கு அதை பற்றிலாம் நீ வந்து யோசிக்காத, நம்ம சரி பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். கூடிய சீக்கிரத்திலேயே அருணோட மனசும் மாறிடும், அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுவோம். இப்போதைக்கு நமக்கு சத்யா ரேகா இவங்க 2 பேர் கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அந்த வேலையை மட்டும் நம்ம கரெக்டாக வந்து பண்ணுவோமா, அது வரைக்கும் கொஞ்சம் நீ பொறுமையாக மட்டும் இரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. சரிடி, நான் லிஸ்ட் எடுத்துட்டு உனக்கு நான் வந்து ஃபோன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. சரி, அப்போ நாங்கள் அப்படியே கிளம்புறோம் அத்தை, நீங்கள் பார்த்துட்டு கூப்பிடுங்க, நாங்கள் நீங்கள் எப்போ கிளம்புறீங்க அப்படின்னு சொல்லுங்கள், நானே உங்களை கூட்டிகிட்டு வந்து விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ சொல்லிட்டு உடனே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுமே வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க.
இந்த பக்கம் ரோஹிணி வந்து நம்ம மனோஜ்க்கு வந்து டைரக்டா அவங்களே வந்து நான் வந்து உனக்கு டைவர்ஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. 5 லட்சம் ரூபாய் நீ கொடுத்த அப்படின்னா நிச்சயமா நான் உனக்கு டைவர்ஸ் கொடுத்துருவேன், இதுக்கு மேல உன் கூட நான் வந்து வாழ விரும்பல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நிச்சயமா ரோஹிணி வந்து சொன்னதை காப்பாற்ற போறாங்களா இல்லையா அப்படிங்கறத அடுத்தடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சத்யாவுக்கும் ரேகாவுக்கும் கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்னா எப்படி இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க.